ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மழைக்கு வந்து பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு 50 கிராம், 6 பச்சை மிளகா, 4 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 100 அரிசி மாவு, 400 கடல மாவு, எண்ணெய் வந்து 100 சமைக்கிற எண்ணெய். ஒரு பொருள் மிஸ் ஆகிடுச்சு. 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு பாதியாக வந்து இடித்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. அதில் எண்ணெயை ஊற்றுங்க. உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருந்தது எல்லாமே வந்து கலந்து கடல மாவு எடுத்துங்க. அதில் போடுங்க. அடுத்த அரிசி மாவையும் சேர்த்து போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. எண்ணெய்லாம் நல்லா கலந்து வர மாதிரி அப்போதான் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் அரிஞ்சு வச்சிருக்க இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டா அப்படியே எல்லாத்தையும் படுற மாதிரி கலந்து. மாவில் வந்து எண்ணெய் ஏன் கலக்கிறோம் அப்படின்னா பக்கோடா வந்து சாஃப்டாக இருக்கும், கெட்டியாக இல்லாமல். நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செய்யணும். பிசைஞ்சு விட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு பார்த்து மாவு பக்கம் வர மாதிரி பண்ணுங்க. ஒரே சரியாக நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. மாவு இந்த பக்குவத்தில் வந்து பிசைஞ்சு வச்சுக்கிங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான ஈரப்பதத்தோட பிசைஞ்சு வச்சுக்கிங்க. எண்ணெய் சட்டி அடுப்பு வைங்க. சூடு வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் நார்மலாக சூடு சொல்லுவாங்க. எண்ணெய் நல்லா கரெக்டான பக்கத்தில் சூடானவுடனே அந்த மாவை கையில் எடுத்து அப்படியே பிசைஞ்சு விடுங்க.
அவ்வளோதான், இதே மாதிரியே போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு 3-4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளார ஒரு பக்கம் வந்தோடனே எடுக்கணும்.